என்ன பத்தும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டீங்களா? உங்களை வீடு பூரா தேடிவிட்டு நாங்களும் மரத்தடியாக தேடிவிட்டு வாரம் கிடச்சா உங்கள் பிள்ளை விரவு வெட்ட போய்க்கிறாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அங்கே வாரம் ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கக்கூடாது? அதானே, சொல்லாமல் கொள்ளாமல் ஒண்டியுமா வந்திருக்கீங்க. ஏன் எங்ககிட்டையும் சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. என்னத்துக்கு உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்லி வந்து என் பொழப்பையும் கெடுப்பீங்க. இந்தாக்கா போகலாம், இருங்க போகலாம், நேரம் கிடக்கு அப்படின்னு என் பொழப்பையும் கெடுப்பீங்க. 2 பேர் இல்லாததுனால நம்பர் வந்து சீக்கிரமாக பொறுக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். இதே நீங்கள் வந்திருந்தீங்களா நேரம் அங்கே போய் பார்க்கலாம், உங்கள் சத்தம் கூறி உட்காரலான்னு அரட்டை அடிச்சுக்கிட்டு என் பொழப்பையும் கெடுத்துருப்பீங்க. 2 பேரும் கூட வந்து உதவியாக செய்ய போகிறீங்க, ஒவ்வொருத்தரம் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த மரத்தை கொய்யா மரத்தை கண்டா 2 காயை பறிச்சுப்பீங்க அவங்க ஏச்சுறதுக்கு. அப்புறம் புளியா மரத்தை கண்டா அதில் ஏறிக்கிட்டு தொங்குவீங்க. உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு உங்கள் வக்க போகிறே ஆகாதுன்னு தான் தனியாகவே போய் சட்டுப்பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வரலான்னு வந்தால் எப்படியே மோப்பம் முடிச்சுட்டு வந்துட்டாளுங்க 2 பேரும். அது என்னமோ தெரியலக்கா, அது யாருக்கும் தெரியாமல் பறிச்சுதுனா தான் அது ஏதோ ருசியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது பழக்கத்தை வச்சு விட்டு போக மாட்டேங்குது. நானும் என்ன தான் பண்ணுறது? அப்படியே ஒவ்வொரு மரமாக களவாண்டு தின்னுட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு மரத்தில் கட்டு வச்சு உதைப்பாங்க பாரு, அப்போ தெரியும் பழக்கம் கலக்கமெல்லாம் எங்கே போகுதான்னு. போன மரத்தில் அப்படித்தான் போய் நெல்லிக்காய் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பிடி நெல்லிக்காயை பறிச்சுட்டு வரீங்க. 2 பேரும் அநியாயம் பண்ணுறீங்க. ஏதோ ஆசைக்கு 5-6 காய் பறிச்சுட்டு வந்தால் பரவாயில்ல, 2 பிடி காய் பறிச்சுட்டு வந்துக்கிறீங்களா? அப்புறம் ஏன் பேச்ச மாட்டாங்க அவங்களும் தான்? ஐயா பத்து, அது ஏன்டா பறிச்சுன்னு ஆகி போச்சு. நீங்கள் வேற அதில் ஒரே பூச்சி. அந்த நெல்லிக்காவும் நல்லாவே சரியான புளிப்பு புளிக்குது பார்த்துக்கிடுங்க. நான் ஒரு அரைப்படி மட்டும் எடுத்துக்கிட்டு நெட்டவலிக்கு தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். எனக்கு அது திங்கவே முடியல, நாக்கெல்லாம் ஒரே எரிச்சல். ஆமாடி கீதா, அது சரியான புளிப்பு பார்த்துக்க. ஏன்னு தின்னு பார்த்துட்டு ஒரு 5-6 காய் கிடச்சா என்னால் திங்கவே முடியல. நானும் தூரம் வீசிட்டேன். அந்த 4-5 காயை திங்க முடியாமல் வீசிட்டேன், அது ஒரு பெரிய விஷயம் அப்படித்தானே? அட ஆமா கன்றேன், கிடச்சா சரியான புளிப்பு. நாக்கெல்லாம் 4 முடி சொல்கிற மாதிரி எரிச்சலான எரிச்சல். நானும் தூரம் வீசிட்டேன். என்னமோ பண்ணி தொலைங்க. இத்தனை நாளாக திருந்தப்ப நான் சொல்லியா திருந்த போறீங்க? சரி, என்னத்துக்கு தேடுனீங்க? என்ன விஷயம்? சோழி இல்லாமல் தேட மாட்டீங்களா நீங்கள் 2 பேரும்? அட அது ஒன்றும் இல்லைக்கா, உங்கள் பக்கத்து வீட்டில் நைட்லேருந்து சரியான சத்தமாமே. அதெல்லாம் ஊரே அதே தான் பேசிக்கிறாங்க. நீங்கள் ஒரு இது தகவலும் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு ஓடியாந்தோம். உங்களுக்கு நான் விளக்கமாக தெரியும் பார்த்துக்கிடுங்க. அடுத்தவன் அடிச்சுக்கிட்டான்னா கத்திக்கிட்டா உங்களுக்கு என்ன? அதை கேட்குறதுக்கு எங்கெங்கே தேடிக்கிட்டு வந்துக்கிறீங்க பாரு. ஏட்டி, உங்கள் 2 பேத்துக்கு வீட்டில் ஒரு வேலையுமே இருக்காதா? ஊரு கதை உலக கதை இப்படியே பேசிட்டு திரியிறீங்களே. உங்களெல்லாம் வீட்டில் பேச்சுவாங்களா பேச மாட்டாங்களா? ஒரு வேலை செய்கிற மாதிரி ஒன்றும் காணும். ஊரு கதை பேசிக்கிட்டு அந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குது, அவன் யாருக்கிட்ட பேசுகிறான், இவன் யாருக்கிட்ட பேசுகிறான், இதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது அப்படி இல்லை. ஒரு 4 விஷயம் தெரிஞ்சாதான் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி அதை வந்து நம்ம பரப்ப முடியும். இது ஒரு சோசியல் சர்வீஸ், இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க.